ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z சமையல். இன்னைக்கு நாம சமைக்க போறது இல்லைங்க, அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு மசாலா தூள் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க எந்த ஒரு கிரேவி, எந்த ஒரு மசாலா குழம்பு எது எடுத்தீங்கனாலும் சரி, அதுக்கு மெயினா தேவைப்படுறது பாத்தீங்கன்னா ஒரு மசாலா தூளுங்க. அதுல நாம இன்னைக்கு வந்துட்டு கறி மசால் தூள் எப்படி செய்யறதுன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறோங்க. இது பாத்தீங்கன்னா சிக்கன், மட்டன், அப்புறம் கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு கறி மசால் தூள் போடலாம். அந்த கிழங்கு வகைகளும் பாத்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட் பாத்தீங்கன்னா கறி குழம்பு எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல வந்து கிடைக்கும். சிக்கன், மட்டன் ரெண்டுக்குமே வந்து இந்த ஒரே தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கடையில பாத்தீங்கன்னா நம்ம சிக்கனுக்கு தனியா, மட்டனுக்கு தனியா வந்து தூள் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனா இதை நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இது ஒன்னே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். செட்டிநாடு சிக்கன் செய்யறதுக்கு, செட்டிநாடுல எந்த ஒரு ஐட்டம் செஞ்சாலும் இந்த தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து இந்த மாதிரி செய்வாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இப்பதான் வந்து இந்த மசாலா தூள் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். எல்லாத்துலயும் வந்துட்டு நான் கடையில வாங்குற அந்த தூள் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். சரி, இப்ப வந்துட்டு எனக்கு இந்த டேஸ்ட்டை விட எனக்கு எங்க அம்மா செய்யற அந்த வீட்டுல அரைச்ச தூளோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் நான் வந்து இப்ப இந்த வந்து ரெடி பண்ணிருக்கேங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு சொல்லி டீடைல்டா நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, இந்த கறி மசால் தூளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 1/2 கிலோ கொத்தமல்லி வந்து எடுத்திருக்கிறேங்க. இது வந்து நாட்டு கொத்தமல்லி 1/2 கிலோங்க. அடுத்தது மிளகாய் வந்து வரமிளகாய் பாத்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து நான் எடுத்திருக்கிறேன். காம்போட தான் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா போதுங்க கறிவேப்பிலை. அடுத்தது உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 25 கிராம் வந்து அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கிறேன். அடுத்தது அரிசி வந்து 25 கிராம் அளவுக்கு நான் அரிசி வந்து எடுத்திருக்கேங்க. மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கட்டி மஞ்சள் வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கட்டி மஞ்சள் வந்து நான் பவுடரா வச்சிருக்கனால நான் தூள் வந்து எடுத்திருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு, அது ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு நான் வந்து சோம்பு வந்து எடுத்திருக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிளகு பாத்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகு வந்து எடுத்திருக்கிறேன். அடுத்தது ஜீரகம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்துட்டு ஜீரகம் வந்து எடுத்திருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பட்டை வந்து 25 கிராம் அளவுக்கு நான் வந்து பட்டை வந்து எடுத்திருக்கேன். அதுல ஒரே ஒரு மாசிக்காய் வந்து நான் அதுல வச்சிருக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிராம்பு வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் வந்து கிராம்பு வந்து எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா மிளகாயோட விதை. நம்ம வந்து எந்த ஒரு பொரியல் இதெல்லாம் செஞ்சோம்னா கிள்ளிட்டு போடும் போது அந்த விதை இருக்கு பாத்தீங்களா, அந்த விதை வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது இருந்த விதை எல்லாமே நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. அடுத்தது இப்ப இதுதாங்க வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த கறி மசால் தூள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வறுத்து ஒட்டுக்கா வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் நல்ல வெயில்ல காய வச்சு நான் பொடி பண்ண போறேன். இப்ப நம்ம ஒவ்வொன்றா வந்து வறுக்க போறோம். இப்ப இதுக்காக நான் வந்துட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்ப கடலைப்பருப்பு போட்டுட்டு இதை லைட்டா நாம வறுக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிட்டு எல்லாமே லைட்டா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இதுதாங்க இதனுடைய மெயின். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்ன கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிளகாய் போட்டுறாதீங்க, ரொம்ப நெடில் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து சோம்பு வந்து போட்டிருக்கேங்க. சோம்பு போட்டு இதையும் லைட்டா நம்ம இது பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க, ஹை ஃபிளேம்ல எதையும் வைக்காதீங்க. வீடியோ வந்து ஓடணுங்கிறதுக்காக நான் ஸ்பீட் அப் பண்ணியிருக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த ஸ்டேஜ் ஒவ்வொன்றும் வந்துட்டு போட்ட பொருள் வந்து ஒரு கலர் வந்து ஸ்டேஜ் காட்டும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வறுக்கணும். இப்ப பாருங்க, சோம்பு ஓகே. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அரிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் வந்து அதிகமா ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா வந்து இருக்கும். இப்போ அரிசி வந்துட்டு நான் இப்ப சொன்ன பொருட்கள் எல்லாமே அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். இப்போ அரிசியும் வந்துட்டு பொன்னிறமா மாறிடுச்சு. எல்லாமே வந்து பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதையும் வந்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதையும் வந்து நம்ம இப்ப இந்த உளுத்தம்பருப்பையும் வந்து நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம்.
இந்த கறி மசாலா ஐட்டம் அரைக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒவ்வொரு விதமா செய்வாங்க. ஒரு சில இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த விதத்துல வந்து நீங்களும் அரைச்சு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வெயில்ல காய வச்சு அப்படியே வந்து பவுடர் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வறுத்துட்டு இது பண்ணுவாங்க. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட்லயே நான் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் வெயில்ல காய வச்சு கொண்டு போய் பொடி பண்ணீங்கன்னா நல்லா வந்து தூள் வந்து நல்லாவே ஆகும். அந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க வெயில்ல காய வைக்காம நீங்க வந்துட்டு அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மசாலா தூள் வந்து இதாகாது. நீங்க வந்து ஒரு 2 வாட்டிங்கிறது 3 வாட்டி வந்து மிஷின்ல போட்டு எடுத்தீங்கன்னா தான் தூள் வந்து நல்லா கிடைக்கும். அதனுடைய ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்குங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லயே எல்லாத்தையுமே வந்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 மணி நேரம் காய வச்சு அதுக்கப்புறமா நான் வந்து பவுடர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து ஜீரகம் மிளகு வந்து நம்ம வறுத்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டை நான் வந்து போட்டிருக்கேங்க. இதுல ஒரே ஒரு மாசிக்காய். இந்த கறி மசாலா தூளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசிக்காய் போட்டீங்கன்னாவே போதும், வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு மாசிக்காய் வந்து போட்டிருக்கேன். இப்ப இதையும் வந்துட்டு லைட்டா பொன்னிறமா மாறி இருக்கு. இப்ப இதையும் நம்ம வந்துட்டு மாத்திடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிராம்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இதுலயே பாத்தீங்கன்னா நான் மிளகாய் விதை வந்து போட்டிருக்கேங்க. இது வந்து நார்மலா நம்ம வந்துட்டு மிளகாய் கிள்ளும் போது அந்த விதை வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஆனா நீங்க அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம அதை வந்து சேமிச்சு வச்சீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தூள் அரைக்கிறதுக்கு வந்து அது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா காரம் வந்து ரொம்பவே அதிகமா ஏறும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு அந்த மிளகாய் தூளை வந்து வேஸ்ட் பண்ணாம அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க கருவேப்பிலை வந்து நான் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் வந்துட்டு நம்ம வறுத்துட்டோம். இப்ப இதையும் வந்துட்டு கொட்டிடலாம். கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்துட்டு கொத்தமல்லியும் மிளகாயும் தான் இன்னும் வறுக்கணும். மீதி எல்லாமே வந்துட்டு நான் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துட்டேன். இப்ப வந்து கொத்தமல்லி நான் வந்து வறுக்கிறேன். அடுத்தது மிளகாய் வந்து வறுத்து எடுக்கணுங்க. இப்ப கொத்தமல்லி போட்டுட்டு இதையும் நம்ம வறுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தா இழுக்க முடியாதுங்கிற காரணத்தினால நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு வந்து அதனுடைய பொன்னிறமா மாறுற அந்த ஸ்டேஜஸ் மட்டும் எல்லாத்துலயுமே வந்து நான் காட்டியிருக்கேங்க. மிளகாய் பாத்தீங்க அப்படின்னா நான் காம்போட வந்து ஆட் பண்ண போறேன். காம்போட ஆட் பண்றது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் நான் காம்போட ஆட் பண்றேன். காம்பை கிள்ளிட்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு காம்போட தாங்க போட்டிருக்கேன். இப்ப இனிமேல் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மசாலா தூள்ல வந்து நான் ரெடி பண்ண போறேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்துட்டு கடையில வாங்கின அந்த தூள் வந்து வச்சுதான் நான் வந்து செஞ்சிருக்கேங்க. இனிமேல் வந்துட்டு இந்த மசாலா தூள்ல தான் நான் வந்துட்டு செய்ய போறேன். ஸோ டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இது நல்லா இருக்கும். ஏன்னா எங்க அம்மா செஞ்சிருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்துட்டு கடையில வாங்குறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். டேஸ்டும் வந்து நல்லா இருக்கும். இப்ப பாருங்க இதெல்லாம் தான் நம்ம இப்ப எல்லாமே வறுத்து எடுத்திருக்கிறோம். இப்ப இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒட்டுக்கா கலந்துக்க போறேன். ஒட்டுக்கா கலந்துட்டு நான் வந்து ஒரு 4 மணி நேரம் வந்துட்டு வெயில்ல காய வச்சு நான் இதை பொடி பண்ணி எடுத்துக்க போறேங்க. இப்ப எல்லாத்தையும் வந்து ஒன்னோட ஒண்ணு நம்ம மிக்ஸ் பண்றோம். ஸோ ஈஸியான மெத்தடு தான். ஒவ்வொன்றும் பொறுமையா நம்ம வந்துட்டு வறுத்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை எனக்கு கம்மியான அளவு தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து நான் சொன்னதுல இருந்து நீங்க அளவுகள் வந்து நீங்க குறைச்சி நீங்க வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து பிரச்சனையே இல்லாம போகும். மசாலா வாங்க வேண்டிய ஐட்டம், மசாலா தூள் வந்து வாங்குற வேண்டிய வேலை இல்லை. நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க ஒட்டுக்கா செய்யறதாலும் செய்யலாம். இல்ல கம்மியா வந்துட்டு நீங்க கம்மியான பொருட்களை ஆட் பண்ணி வீட்லயே கூட மிக்ஸி ஜார்ல வந்துட்டு நீங்க பவுடர் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஆனா வந்துட்டு இந்த மசாலா தூள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மசாலா தூள்ல செஞ்ச குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன், மட்டன் ரெண்டுக்குமே வந்துட்டு இதே யூஸ் பண்ணலாம். அது இல்லாம கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளுக்கும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கறி குழம்போடைய டேஸ்ட் வந்து அந்த குழம்புலயும் வந்து கிடைக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. நீங்க இப்பதான் இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.